உம்ரா செய்ய நினைக்கக்கூடியவர் எங்கிருந்து இஹ்ராம் கட்ட வேண்டும்? சிலர் ஆயிஷா பள்ளிவாசலுங்கிறாங்க, சிலர் தனியும்ன்ற ஒரு இடத்த சொல்றாங்க, இன்னும் சிலர் வந்து ஜோரானான்ற ஒரு இடத்த சொல்றாங்க. எங்கிருந்து இஹ்ராம் கட்டணும்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2508. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உம்ரா செல்ல நினைக்கக்கூடியவர்களுக்கு இஹ்ராம் எல்லைகளாக ஒன்றுக்கும் மேற்பட்டவைகளை நமக்கு காண்பிச்சு தந்திருக்கிறாங்க. முதல்ல இஹ்ராம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இஹ்ராம் என்றால் வெள்ள அந்த ஆண்கள் வந்து ஆடை அணிவாங்கல்ல, மேலாடை கீழாடை தைக்கப்படாத ஆடைய அணிவாங்கல்ல, வெள்ளைய ஆடைய, அதுதான் இஹ்ராம்ன்ட்டு விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி கிடையாது. இஹ்ராம் என்பது வந்துட்டு நீயத். இப்போ குறிப்பிட்ட எல்லைகளை சொல்லியிருக்காங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்துல இருந்து தான் நாம் என்ன செய்யணும்னாக்கா உம்ராவிற்கான நீயத்தை நாம கொள்ள வேண்டும். லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு சொல்லி நாம வந்துட்டு அந்த இஹ்ராம் அந்த நிலைக்கு நம்ம மாறிடுவோம். அந்த நேரத்துல வந்துட்டு நாம வந்து குறிப்பிட்ட வகையில ஆடையை அணிஞ்சிருக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் இது தொடர்பாக மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் பேணக்கூடியவர்களா இருக்கணும். இதுதான் இஹ்ராம் என்பது. வெறும் ஆடை மட்டும் கிடையாது. நிய்யத் என்பது தான் இஹ்ராம். சரி. இப்போ அடுத்து வந்து இந்த இஹ்ராம் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்குது? எது எல்லைகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, இது புகாரில 1529 இலக்கத்தில் உள்ள ஹதீஸ்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு மதீனா வாசிகளுக்கு துல் ஹுலைஃபா என்ற ஒரு இடத்தையும், ஷாம் வாசிகளுக்கு ஜூஃபா என்ற ஒரு இடத்தையும், யமன் வாசிகளுக்கு யலம்லம் என்ற இடத்தையும், நஜ்து வாசிகளுக்கு கர்னு மனாசில் இடம் உண்டு. அந்த இடத்திலையும் இஹ்ராமினுடைய எல்லைகளாக நிர்ணயித்தார்கள் என்ற ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கிறது. கூடுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபஹுன்ன லஹுன்ன வலிமன் அத்தா அலைஹின்ன மின் கைரி அலைஹின்ன மிம்மன் கான யுரீதுல் ஹஜ்ஜ வல் உம்ரத ஃபமன் கான தூனஹுன்ன ஃபமின் அஹ்லிஹி ஹத்தா இன்ன அஹல மக்கத்த யுஹில்லூன மின்ஹா. அதாவது இந்த 4 இடங்களை சொல்றாங்கல்ல, மதீனா வாசிகளுக்கு, ஷாம் வாசிகளுக்கு, யமன் வாசிகளுக்கு, நஜ்து வாசிகளும் ஒவ்வொரு பகுதியினருக்கும் ஒரு எல்லையை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எல்லைகள் இவர்களுக்கும், அது இங்க இருக்கக்கூடியவர்களுக்கும், ஹஜ் உம்ராவுக்காக இந்த வழியில வருபவர்களுக்கும் உரியதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ நாம இந்தியாவாசிகள் தானே, நாம ஒன்றும் ஷாமும் இல்லை, யமனும் கிடையாது, மதீனாவும் கிடையாது, நஜ்தும் கிடையாது. அப்போ நாம எப்படி எல்லையை தீர்மானிக்கிறதுனா, நீங்க எந்த வழியில உள்ள போறீங்களோ அதுதான். நாம வந்துட்டு ஃப்ளைட்ல நம்ம போகும் பொழுது யமன் வழியாக தான் போவோம். அப்போ நம்மளுடைய எல்லையாக ஏலம்லம் தான் இருக்கு. அப்போ ஏலம்லம்ங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும்னாக்கா, நாம அது இஹ்ராமினுடைய எல்லையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் இந்தியாவிலிருந்து போறவங்க எல்லாரும் வந்துட்டு இஹ்ராம் எங்கிருந்து அவங்களோட துவங்கும்னாக்கா, யலம்லம் என்ற எல்லையிலிருந்து தான் அது துவங்கும். அது அது ஒரு விஷயம். அடுத்து இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, மக்கா வாசிகள் உள்ளிட்ட இந்த வரையறுக்கப்பட்ட எல்லைகளுக்குள்ள இருப்பவர்கள் தாம் இருக்கும் இடத்தில் இருந்தே இஹ்ராம் கட்டிக்கொள்ளலாம் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ மக்காவுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு பகுதியெல்லாம் சொன்னாங்கல்ல, அந்த இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்துட்டு அங்கிருந்தே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, இஹ்ராமை வந்துட்டு அவங்க துவங்கி கொள்ளலாம். அதற்கு என குறிப்பிட்ட ஒரு எல்லையை போய் அடைஞ்சிட்டு தான் வரணும்னு கிடையாது. இந்த எல்லை எல்லாம் யாருக்கு என்றால், இந்த பகுதிகளுக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்க, அதாவது துல் ஹுலைஃபா, ஜூஃபா, அதாவது கர்னு மனாசில், அதே போல யலம்லம், இந்த பகுதிகளுக்கெல்லாம் வெளியில இருக்கக்கூடியவர்கள் எந்த வழியில அவங்க உள்ள வராங்களோ அதுதான் எல்லை ஆகுமே தவிர, இதற்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்துட்டு எங்க இருக்கிறாங்களோ அங்கிருந்து என்ன செய்து கொள்ளலாம், அவங்க வந்துட்டு இஹ்ராம் துவங்கிக்கலாம். அதாவது லப்பைக் உம்ரத்தன்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சுக்கலாம். சரி. அதற்கு அடுத்து வந்து நீங்க ஆயிஷா பள்ளி, தனீம், ஜோரானான்லாம் சிலது சொல்றீங்கல்ல. அப்ப இந்த ஹதீஸ்ல அதெல்லாம் இல்லையே. அப்ப ஆனால் மக்கள் செய்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எதனால அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இது வந்து நீங்களே கூட குறிப்பிட்டிருக்கீங்க. அது இன்னும் பார்த்தீங்கன்னா, புகார்ல 1788 மற்றும் 319 இலக்கத்துல ஹதீஸ்ல இதனுடைய மேலதிக தகவல் காணலாம். அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்துட்டு உம்ரா செய்ய நாடுறாங்க. ஆனா அந்த சமயத்துல அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருது. எனவே உம்ரா செய்ய முடியாம இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதவிடாய் நேரமெல்லாம் முடிந்த பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவுடைய சகோதரர் அதாவது அபூபக்கருடைய மகன் அப்துர் ரஹ்மான் அவங்கள என்ன செய்றாங்கனாக்கா, உன்னுடைய சகோதரியை அழைச்சிட்டு போய் ஹரமுக்கு வெளியே போயிட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா, இஹ்ராம் நிலையை அடைந்து அங்கிருந்து நீங்க உம்ராவுக்கு வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு வழிகாட்டுறாங்க. இது வந்து நம்ம சொன்ன அந்த மேற்கண்ட ஹதீஸ்கள்ல வந்துட்டு காணலாம். அப்போ இதிலிருந்து என்ன விளங்குது அப்படின்னாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய மனைவி என்ன செய்றாங்கனாக்கா, ஹரம் எல்லைக்கு வெளியே போய் அங்கிருந்து இஹ்ராம் ஆன நிலையில நீங்க வாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்போ அதே மாரி தான் இப்ப நாம வந்து
மக்காவாசிகள்லாம் கிடையாது. மக்காவாசியா இருக்கக்கூடியவர் வந்துட்டு அங்க எங்க இருக்கிறாரோ, அவர் வீடு எங்க இருக்கோ, அங்கிருந்து அவரு இஹ்ராமான நிலையில ஆரம்பிச்சிரலாம். அதாவது உம்ராவுக்கு சென்று விடலாம். அங்கிருந்தே. ஏதோ குறிப்பிட்ட எல்லைக்கெல்லாம் போ வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நாமெல்லாம் வந்துட்டு மக்காவாசிகள் கிடையாது. அங்க வேலை பார்க்கிறவரும் பயணிங்கிற லிஸ்ட்ல தான் வருவாரே தவிர, நாமெல்லாம் வந்துட்டு மக்காவாசிகள் கிடையாதுங்கிறனால, இப்போ நாம வந்து உம்ராவுக்கு போயிருக்கிறோம். இந்தியாவிலிருந்து போறோம். யலம்லம்ன்ற பகுதியில தான் வழியில தான் போவோங்கிறனால, அங்க இஹ்ராம் கட்டிக்குவோம். ஆனா, அதற்கு பிறகு அங்க போனதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஏற்பட்டதைப் போலவே, நம்மளோட வரக்கூடிய ஒரு குடும்பத்தில ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு என்றாலோ, அல்லது எங்க ஒரு ஆணாக இருக்கக்கூடிய ஒரு உம்ராலாம் செய்து முடிச்சு திருப்பியும் உம்ரா செய்யணும்னு நாடினாலோ, அவர் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, ஹரமனுடைய எல்லையை விட்டும் வெளியேறி, அங்கிருந்து அவங்க என்ன செஞ்சுக்கணும்னாக்கா, திரும்பியும் அ அவர் வந்துட்டு இஹ்ராம் நிலையை அடைந்து அவர் வர வேண்டியது தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தனீம்ன்ற ஒரு இடத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் தான் வந்துட்டு புகார் 319 இலக்கத்தில இருக்கு. அது அது வந்து குறிப்பிட்ட இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு ஹதீஸ்ல வந்துட்டு ஹரமுக்கு வெளியில எங்க இருந்தாலும் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஹரமிலிருந்து வெளிய எங்கிருந்து கூட நாம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் அந்த ஹரம் எல்லை விட்டு வெளியே போயிட்டு நீங்க வந்து இஹ்ராமான நிலையில வந்துக்கலாம். ஆயிஷா பள்ளிவாசல் தான் போகணும்னு நான் வந்து அவசியம் கிடையாது. சரிங்களா? அடுத்து இந்த பெயர்கள்ல குழப்பம் ஏற்படுதுங்கிறீங்களா? அதாவது தன்ஈம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடம். அந்த அதுதான் வந்துட்டு மஸ்ஜித் ஆயிஷா என்பதும் அதுதான். மஸ்ஜித் தனீம்ன்ட்டு அழைக்கப்படுது. கூடுதலா வந்துட்டு இது வந்து மஸ்ஜித் உம்ரா என்றும் கூட அழைக்கப்படுது. இது எல்லாமே ஒரே இடம் தான். அது ஒரே அதாவது அங்க ஒரு பள்ளிவாசலே இருக்கிறது. அது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டு எங்கிருந்து அவங்க உம்ராவுக்கான இஹ்ராம் அடைஞ்சாங்களோ, நிலையில நுழையிறாங்களோ, அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் அது வந்து அப்படி அழைக்கப்படுகிறது. மக்கள் மத்தியில அது பிரபலமா இருக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கு. ஆனா அங்கிருந்து மட்டும் தான் இஹ்ராம் வரணும் அப்படின்னு கிடையாது. மக்கா வாசிகளாக இல்லாதவர்கள் அங்கிருந்து வெளியேறி, ஹரமிலிருந்து வெளியேறி, நாம வந்துட்டு எந்த ஒரு பகுதியிலும் 4 திசையில எங்கிருந்தும் கூட நீங்க என்ன செய்யலாம்னாக்கா, இஹ்ராமான அந்த நிலையை அடைந்து நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? உம்ரா செய்து கொள்ளலாம். அடுத்து ஜோரானான்னு சொல்றீங்க. ஜோரானான்ட்டு ஒண்ணும் நம்ம அறிந்தவரை கிடையாது. ஜெரானா என்று வேணா ஒரு இடம் உண்டு. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னாக்கா, தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் நடுவுலான ஒரு இடம். மக்காவுக்கு பக்கம். கிட்டத்தட்ட ஒரு 26 கிலோமீட்டர் தூரம்னு வைங்களேன், மக்காவிலிருந்து. அப்போ அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு உம்ராவுக்கு வந்திருக்காங்க என்ற ஒரு ஹதீஸ் உண்டு. இது அபுதாவுல 1884 இலக்கத்தில் ஒரு ஹதீஸ். அதுல பாத்தீங்கன்னாக்கா, இஅ்தமர மினல் ஜிஅரானத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் ஜிஅரானா என்ற இடத்திலிருந்து உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்தாங்கன்னு இருக்கு. அப்போ இது வந்து ஹரம் எல்லை விட்டு வெளியில இருக்குல்ல. அப்ப அந்த அடிப்படையில அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அதனால வந்துட்டு அங்கேயும் பாத்தீங்கன்னா ஜெரானான்ற இடத்துலயே ஒரு மஸ்ஜித் இருக்கு. அதுவும் வந்து ஒரு எல்லையாக ஆரம்பிக்கிறாங்க மக்கள். ஆனா அடிப்படை என்ன விளங்கிக்கணும்னாக்கா, மக்கா வாசிகள் அங்கிருந்தே வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம், இஹ்ராமாக அவங்க வீட்டில இருந்தே கூட கிளம்பிக்கலாம். ஆனா நம்மள போல வெளிநாட்டவர்கள்லாம் வந்துட்டு அங்க போன பிறகு ஒன்றுக்கும் மேற்பட்ட உம்ரா செய்யணும் என்று நினைத்தாலோ, அல்லது பெண்களுக்கு வந்து அந்த நேரத்துல மாதவிடாய் ஏற்பட்டு விட்டாலோ, உம்ரா ஆரம்பிக்கிற முன்னாடியே மாதவிடாய் ஏற்பட்டு விட்டாலோ, என்ன செய்ய வேண்டியது? அவங்க வந்துட்டு அந்த மாதவிடாய் நின்ற பிறகு அவங்க வந்துட்டு ஹரம் எல்லையை விட்டு வெளியேறி ஆயிஷா பள்ளிக்கு தான் போகணும்னு கிடையாது. எந்த இடத்துல இருந்தா எங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க வந்து அந்த ஹரம் எல்லை விட்டு வெளியேறினாலே போதும். வெளியேறிய பிறகு அங்கிருந்து நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்னாக்கா, இஹ்ராமான நிலையை அடைஞ்சு நாம உம்ரா செய்து கொள்ள வேண்டும்.